வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம். கண்ணனுடைய பிருந்தாவன லீலைகள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல 50 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கே தெரியறதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இட்ஸ் இந்த பிரசுப்தம் உத்போதயதா பரத்வம் வீரஸ்ரீயः விப்ரமமண்டனேன நீலாதி நிர்வேஷ நிதான தம்னா நாதோ பபாசே நவ யௌவனேன. அதாவது இந்த இடத்துல புது வயசுன்னு சொல்லும் பொழுது பகவான் இப்போ வந்து கண்ணன் கௌமாரம் அதுக்குள்ள என்டர் ஆயிருக்கான். அந்த அந்த 5 வயசுல இருந்து அந்த 15 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு டைம் ஃப்ரேம் வந்து சில சமயம் இந்த குழந்தை வந்து இவ்வளவு அழகா இருக்கும் பின்னாடிங்கிறத எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு வயசா இருக்கும். அது வரைக்கும் அந்த குழந்தை பருவத்துல இருக்கிறச்சு அது எப்படி இருக்கும்னு நமக்கு ரொம்ப சொல்ல முடியாது 5 வயசு வரைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரும் பொழுது அந்த குழந்தை பாக்குறதுக்கு இப்பவே இவ்வளவு அழகா இருக்குன்னா அது வந்து யௌவனத்துக்கு வரும் பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளால ஊகிக்க முடியுமோ இல்லையோ. அண்ட் அந்த ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஏஜ் அந்த டைம். அண்ட் அது விளையாட்டுக்கு உகந்ததான ஒரு டைம். அந்த சமயத்துல இந்த கோபிகைகள்லாம் பார்த்து மயங்கர அந்த கண்ணனை பார்த்து அந்த விளையாட்டுக்களை வந்து மேல சொல்ல போறார். பிரசுப்தம் உத்போதயதா நவயௌவனேன பபாசே நாதா. கண்ணன் அந்த புது யௌவனத்துல பபாசே விளங்கினான், பிரகாசித்தான் அவன். அதுல அடுத்த ஸ்லோகம் வந்து ஒரு இந்த கரும்பு எப்படி இனிக்கும் வளர 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 அந்த நடு போர்ஷன் கரும்புல வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். மேல அந்த இலை பக்கம் இருக்கிறதும் வந்து நல்லா இருக்காது. கீழே ரூட்ஸ் பக்கம் இருந்ததுன்னா அதை ரொம்ப நம்ம வந்து கடிச்சு சாப்பிடவும் முடியாது. இந்த நடு போர்ஷன் எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த மாதிரி இங்க இருக்கான் இந்த இந்த கண்ணனுடைய அந்த பருவம். அது அப்படி எடுக்கிறார் தேசிகர் இந்த இடத்துல. விஹார பர்வ கிரம சாரு சௌரேகே கல்யம் வயஹா காம கிரகீதி யோக்கியம் மனோபிஹி ஆஸ்வாத்யதமம் பிரபேதே மாதுர்யம் இக்ஷோஹோ இவ மத்தியபாகः. இக்ஷோஹோ மத்தியபாகः யதா மாதுர்யம் பிரபேதே. இக்ஷு இது கரும்பு. கரும்பினுடைய மத்தியபாகः அந்த நடு போர்ஷன் இருக்கு இல்லையா, அது எப்படி ஒரு மாதுர்யம் பிரபேதே ஒரு இனிப்ப அடையுமோ அது போல இங்க கண்ணனுக்கு வந்து கல்யம் வயஹ அந்த வயசு. ஷௌரேகே கல்யம் வயஹா மாதுர்யம் பிரபேதே. மெயின் நமக்கு வந்து சென்டென்ஸ் அதுதான். கண்ணனுடைய ஷௌரிங்கிறது இங்க கண்ணன், கிருஷ்ணனுடைய கல்யம் வயஹா. இந்த கல்யம்னா ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு வயசு. சதுரம் கல்யம்னாலே வந்து ஒரு ரொம்ப எல்லா மிஸ்டிஃப் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு டைம் அது. அவனுடைய விளையாட்டே வந்து அந்த மாதிரி தானே. எல்லார பார்த்து ஒரு ஒரு விளையாட்டுத்தனமா சில காரியங்கள் எல்லாம் அவன் பண்ற லீலைகள் இருக்கே, அந்த லீலைக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய வயகா. கலினா விளையாடுறதுன்னு அர்த்தம். கேலி களி, களியாட்டம் இதெல்லாம். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஒரு ஒரு விளையாட்டுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய வயசு. இந்த இடத்துல அவன் வந்து ஹி ஆல்சோ யூசஸ் இஸ் இன்டெலிஜென்ஸ். அதனால வந்து ரொம்ப சதுரமா இருக்கக்கூடிய ஒரு வயசு கல்யம் வயகா. அந்த வயசு மாதுர்யம் பிரபேதே ஒரு இனிமைத்தனத்தை அடைந்தது, இனிமையாக இருக்கும் தன்மையை அடைந்தது அந்த வயசு. அந்த வயசுக்கு தான் இப்ப பாக்கி எல்லாமே போய் சேரப்போறது. எப்படி இருக்கு? விஹார பர்வ கிரமச்சாரு. விஹாரம் விளையாட்டுக்கள், லீலைகள். அந்த லீலைகள் மேல மேல பர்வக்கிரமேண இந்த இந்த நோட்ஸ் இருக்கு இல்லையா, எப்படி ஒரு கரும்புக்கு வந்து ஒரு ஒரு பகுதி பகுதி பகுதியா அது வந்து வளர்றதோ இல்லையோ, அது கணு கணுவா வளரும். கணு அந்த நோட்ஸுங்கிறோம், ஜாயிண்ட் மாதிரி இருக்கும். அந்த ஜாயிண்ட்ஸ் எப்படி வந்து உங்களுக்கு ஒண்ணுக்கு மேல அது வந்து ரொம்ப அழகா ஒரு கரும்பு வளர்றதோ அது போல இங்க பகவானுடைய வயசும் எப்படி இருக்குன்னா அவனுடைய லீலைகள் வந்து
6 வயசுல பண்ண லீல வேற, 7 வயசுல பண்ற லீல வேற. அந்த மாதிரி அவனுக்கு வந்து ஒவ்வொரு வயசுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு லீலைகள் அங்க ஏறிண்டே போகிறது அவனுக்கு. அந்த உத்தரோத்தரம் ஒன்றன் பின் ஒன்று மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு விளையாட்டுக்கள் அவனுக்கு இருந்தது. அதனால இன்னும் அழகா இருந்தது. சின்ன குழந்தையில இருக்கிற விளையாட்டை விட அடுத்து 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 அவன் பண்றது, அதாவது இந்த மெருகேற மாதிரி இருக்கு. ஒரு விஷயத்தை நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண 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 அது வந்து ஒரு பாலிஷ் ஏறுமோ இல்லையோ, மெருகு ஏறுமோ இல்லையோ, அந்த மாதிரி பகவான் வந்து லீலையை பண்ணி 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 அதை இன்னும் மெருகேத்தி வைக்கிறான். நமக்கு இன்னும் அது சுவாரஸ்யமா இருக்கு, ரசிக்க முடியும்படியாக இருக்கு. விஹார பர்வ கிரம சாரு, விளையாட்டுகளினுடைய விளையாட்டுகளின் பர்வக்கிரமேண ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு ஒரு வரிசையினால் சாரு அழகாக இருக்கு. நின்னுடல, அன்னைக்கு பண்ணேன்பா, இன்னைக்கெல்லாம் என்ன கேட்டா என்னால விளையாட முடியாதுன்னு சொல்லல கண்ணா. ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு, இது பண்ணானே அதை பண்ணானே அடுத்து அடுத்து பண்ணிட்டே போறான். அதனால அழகா இருக்கு அவனுடைய அந்த வயசு. அப்புறம் காம கிரகீதி யோக்கியம், மன்மதனால ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு யோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு இது. அதான் சொன்னேன் ஆரம்பத்துல, ஒரு ஒரு குழந்தைய பார்க்கும் பொழுதே நாளைக்கு இப்பவே இவன் இவ்வளவு அழகா இருந்தான்னா யௌவனத்துல போகும் பொழுது அப்படியே எல்லாரையும் மோகிக்கக்கூடிய ஒரு உருவமா தானே இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நம்ம குழந்தைய பார்த்தே சொல்லும் பொழுது அகில லோக திரிபுவன மோகனாகாரம் அவனுக்கு, முவ்வுலகத்தையும் அப்படியே மோகிக்கக்கூடிய ஒரு உருவம். அத இந்த வயசுல பார்க்கும் பொழுது கட்டாயம் மன்மதனே வந்து குடிக்கொள்ள தகுந்ததான ஒரு உருவம்னு சொல்றோம். காம கிரகீதி யோக்கியம், ரசிச்சிருக்காரு தேசிகன். விஹார பர்வ கிரமச்சாரு காம கிரகீதி யோக்கியம், காமன் வந்து பிடிச்சு கொள்வதற்கு, கிரகீதினா அவன் வந்து உட்காருவதற்கு, அவன் வந்து அடைக்கலம் புகுவதற்கு யோக்கியமான ஒரு வயசாக இருந்தது இது. ஏன்னா இது பின்னாடி ரிஃப்ளெக்ட் ஆக போறது. இப்போ ஃபுல் ப்ளூம்டா இல்ல அந்த குழந்தை, ஆனா பின்னாடி வரும் அது. அந்த யௌவன பருவம் பின்னாடி நன்கு தெரியுங்கிறதுக்காக இங்கேயே அதனுடைய இண்டிகேஷன்ஸ் இருக்கு. அப்படி அடுத்தது மனோபிகி ஆஸ்வாத்தியதமம் வய, மனோபிகி மனசுனால ஒரு ஆஸ்வாத்தியத்தமம் நன்னா நம்ம வந்து அனுபவிக்கத்தக்கதாக இருக்கக்கூடிய ஒரு வயசா இருக்கு அந்த வயசு. அது ஒரு மாதுரியத்தை அடைந்தது. அந்த எப்படின்னா இது ஒன்னொன்னும் உங்களுக்கு வந்து அந்த கரும்புக்கும் போகிறது. விஹார பர்வக்கிரமச்சாரு, மேல மேல அது வளர வளரதான் இத்தினூண்டுக்கு வந்து கரும்பு இருந்ததுன்னா அது வந்து சுவாரஸ்யப்படாது, நல்ல நீண்டு இருக்கணும். அதுலயும் மத்திய பாகமா எடுத்து நம்ம பார்த்தாதான் அது நல்லா இருக்கும் இல்லையா. காமகிரகீதி யோக்கியம்னா மன்மதன் வந்து வில்லாக ஏற்பதற்கு தகுந்ததான ஒரு இக்ஷுதண்டம், அவனுக்கு அதுதானே வில்லு. தனுஷ் பௌஷ்பம் மௌர்பி மதுக்கரவை, கருப்பு சிலைன்னு சொல்றோமோ இல்லையோ தமிழ்ல அபிராமி அந்தாதியில பார்த்தோம்னா கருப்பு சிலைங்கிறோம். அப்படின்னா அந்த கரும்பு வில்லுன்னு அர்த்தம். கரும்பு வில்லு வந்து மன்மதன் வச்சுட்டு இருக்கிற வில்லு. மன்மதன் எதற்காக அவன் வச்சுட்டு இருக்கான், அம்பாள் அங்க இருக்கு, மன்மதனுக்கும் இருக்குன்னு என்ன வித்தியாசம்னா ஒண்ணும் இல்ல, மன்மதன் தான் அம்பாளுடைய முதல் டிவோட்டி பக்தன் அங்க. அவன் வந்து அவளுடைய ஆத்மார்த்த பக்தர்கள்ல இவன் முதன்மையானவன் மன்மதன். அவன் கேட்டு அது வந்து அந்த என்டையர் எபிசோட நம்ம வந்து மைண்ட்ல அதை புரிஞ்சுண்டு ரசிச்சாதான் இந்த ஏன் மன்மதன் முதன்மையான ஒரு பக்தனா இருக்கான், அப்பதான் அந்த பார்வதி பரமேஸ்வரனுடைய ஒரு விளையாட்டு நமக்கு புரியும். அவளுடைய ஒரு சாநித்தியம் இருக்கிறதுனால அந்த சாநித்தியமை ஏற்படுத்தி கொடுத்தவன் இவன். அதுக்கப்புறம் இவனை அழிச்சு இவனுக்கு திருப்பி முதல் அனுகிரகம் கொடுத்தது அவ. அதனால முதல் அனுகிரகம் பெற்றவன் காமன். சோ காமன்ட்ட தன்னுடைய கையில இருக்கக்கூடிய அந்த கருப்பு சிலை, அதாவது கரும்பு வில்ல அவனுக்கு கொடுத்தா. கரும்பு தான் அவனுக்கு வில்லு, அதை வச்சுட்டே உலகத்தையே ஜெயிக்கிறான். அது அம்பாளுடைய ஒரு கட்டாட்சம். காம கிரகீதி யோக்கியம், கரும்பும் உங்களுக்கு மன்மதன் கையில வில்லாக வைத்துக் கொள்வதற்கு உகந்ததாக இருக்கக்கூடிய கரும்பு. மனோபிகி ஆஸ்வாத்தியமானம், இது வந்து வெறும் ஆஸ்வாத்தியத்தமம்ங்கிறத வந்து நம்ம கரும்புக்கு மாத்திரம் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மத்திய பாகம் இருக்கு, அந்த அந்த மத்திய பாகம்ங்கிறது அது மாத்திரம்தான் நமக்கு வந்து ருச்சிக்க தகுந்ததான ஒரு போர்ஷன்.
விகார பருவ அப்படி இந்த கண்ணனுடைய வயசானது ஒரு இக்ஷுதண்டத்தினுடைய கரும்பினுடைய மத்திய பாகம் போல் அவ்வளவு இனிமையை அடைந்தது அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில். விஹார பருவ கிரமச்சாரு சௌரேகே கல்யம் வய காம கிரகீதி யோக்கியம் மனோபிர் ஆஸ்வாத்தியதமம் பிரபேதே மாதுரியம் இக்ஷோஹோ இவ மத்திய பாக. மனசுனால ரசிக்கிறோம் அதை. இட் இஸ் நாட், அதுதான் அங்க சொன்னேன், இட் இஸ் நாட் எ பிசிக்கல் என்ஜாய்மெண்ட். அந்த பகவானுடைய அந்த கோபிகைகளோட இருக்கக்கூடிய அந்த கேளிங்கிறது ரகசியதமம்ங்கிறோம். அத பெருசா விவரிக்கல. ஏன்னா அது மனசுனால ஆஸ்வாதனம் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது இட் இஸ் நாட் எ வெரி பிசிக்கல் திங், சாரீரிகம் கிடையாது. அதனால்தான் இந்த இடத்துல மனோபிகி ஆஸ்வாத்தியதமம் மாதுரியம். அந்த இனிமே மனசுல நம்ம கிரகிச்சு அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். விஹார பருவ கிரமச்சாரு சௌரேகே கல்யம் வய காம கிரகீதி யோக்கியம் மனோபிர் ஆஸ்வாத்தியதமம் பிரபேதே மாதுரியம் இக்ஷோரிவ மத்தியபாக. அடுத்தது வம்சஸ்வனஹ வத்ச விஹார பாம்சுஹு சந்தியாகமஹ தஸ்ய ச வன்யவேஷஹ ஆயாதி கிருஷ்ணே விரஜசுந்தரீணாம் ஆசீத் சதுஸ்கந்தம் அனங்க சைன்யம். சதுஸ்கந்தம் அனங்க சைன்யம் ஆக்சுவலி வேற ஒரு ஸ்லோகத்துல என்னோட டெக்ஸ்ட்ல இதுக்கு முந்தின இது ரெண்டும் மாறி இருக்கு. ஓகே, இது முதல்ல இருக்கு, அடுத்தது க்ஷேமபுரிங்க. ஆனா ஆக்சுவலி இதுதான் முதல்ல இருந்து அழகா இருக்கு. வம்சஸ்வனஹ வத்ச விஹார பாம்சுஹு சந்தியா ஆகமஹ தஸ்ய ச வன்யவேஷஹ ஆயாதி கிருஷ்ணே. கிருஷ்ணே ஆயாதி சதி, முதல்ல அதை போட்டுருங்க. கண்ணன் வருகையில் அவன் போய் பிருந்தாவனத்துல அப்படியே மாடு மேய்ச்சுட்டு அப்படி சந்தியா காலத்துல அவன் வரான். அது வரும் பொழுது எப்படி இருக்குன்னா, கிருஷ்ணே ஆயாதி சதி விரஜ சுந்தரீணாம் சதுஸ்கந்தம் அனங்க சைன்யம் ஆசீத்து. அந்த அந்த கண்ணனுடைய வருகையானது அதுல 4 விஷயங்கள் வந்தது. இந்த 4 விஷயங்கள்னு என்னன்னா, இப்போ ஒரு ஒரு மன்மதனுடைய சேனைன்னு எடுத்துப்போம். முதல்ல சேனை இருந்ததுன்னா சேனைக்கு சதுரங்க பலம்னு பேரு. சதுரங்கங்கள் 4 அங்கங்கள் கொண்டது சேனை. என்ன 4 அங்கங்கள்? உங்களுக்கு குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, ரதங்கள். சோ ரத கஜ துரக பதாதி, இதுதான் சதுரங்க பலம்னு பேரு. இவனுக்கு மன்மதனுக்கு அனங்க சைன்யம் சதுஸ்கந்தம் 4 அங்கங்களை கொண்டதான மன்மதனுடைய ஒரு சேனா அங்க வரா மாதிரி இருக்கான். என்ன 4 விஷயங்கள் வந்தது பகவான் வரும் பொழுது அப்படின்னா, வம்சஸ்வனஹா முதல்ல சவுண்டு கேட்கறது. ஃப்ளூட் வாசிக்கிறான். அந்த வம்சஸ்வனஹா புல்லாங்குழலின் சத்தம் நம்பர் 1 அங்கம். சேனைக்கு மன்மதன்ங்கிற சேனைன்னு சொல்லிட்டோம்னா நம்மளை கவரக்கூடிய ஒரு சேனையா இருக்கணும். எப்படி ஒரு சேனை போய் ஒரு மனுஷால அப்படியே கப்ஜா பண்ணிடுறா இல்லையா, டோட்டலி அரெஸ்ட் பண்ணி நம்மள உட்காந்து வச்சுடுறாளோ இல்லையோ, சேனையோட வேலை அதானே, காங்கரிங் தானே சேனையோட வேலை. இங்கேயும் we are completely conquered by him. எப்படி முதல்ல காதுக்கு பற்றும். அவன் கண்ணன் வருவதற்கு முன்னாடி முதல்ல இனிமையான சத்தம் காதுல விழும். அது கேட்ட உடனேயே ஈர்க்கப்பட்டு நின்னுடுறோம். ஒருத்தர் சுப்பராம சாஸ்திரி அப்படின்னு ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 145 ஸ்லோகம் எழுதியிருக்கார். முரளி நாத தாரான்னு பேரு. நாராயணியம் மாதிரி இருக்கு அந்த ஸ்லோகங்கள். முரளி நாத தாரா, அந்த முரளியிலிருந்து அவனுடைய புல்லாங்குழல்ல இருந்து வரக்கூடிய அந்த நாதம்ங்கிறத அவர் சப்த பிரமமா சொல்றாரு. அதுல அதனுடைய அந்த தாராவை அவர் வேற எதுவுமே சப்ஜெக்ட் மேட்டர் அங்க இல்ல. அந்த ஃப்ளூட் சவுண்டு தான் சப்ஜெக்ட் மேட்டரே. சும்மா அந்த ஸ்லோகங்கள் வருது பாருங்கோ, அப்படியே அதனுடைய ஒரு இதனுடைய ஒரு எக்ஸ்பேன்ஷன் தான் அங்க. அதை படிச்சா இது புரியும். வம்சஸ்வனஹா ஃபர்ஸ்ட் அந்த புல்லாங்குழல் இசை கேட்ட மாத்திரத்துல அப்படியே மயங்கி நிக்கிறது. எல்லாம் அரெஸ்ட் ஆயாச்சு அங்கேயே. இதுக்கு 2வது 3வதெல்லாம் வேண்டாமே நமக்கு. அங்கங்கள் சதுரங்க பலம் என்னதுக்கு, ஒரே இது போரும் இல்லையோ. அடுத்தது வர்றது வத்ச விஹார பாம்சுகு. இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் விளையாடுறச்சு அது காலில இருந்து கிளம்பக்கூடிய தூசி.
கண்ணன் வரப்போறாங்கிறது தெரிஞ்சு ஒரு தோல்வியோ நமக்கு. அது அதனுடைய இண்டிகேஷன்ஸ் ஒவ்வொன்னா, ஃபர்ஸ்ட் சத்தம் அவனுடைய புல்லாங்குழல் சத்தம், அடுத்தது புழுதிய கலப்பிண்டு வர்றது இந்த கண்ணுக்குட்டிகள்லாம். சந்தியா ஆகமஹா, அந்த கோதூளி நேரம்ங்கிறோம், சந்தியா நேரத்துக்கு முன்னாடி கோதூளி நேரம். அது இங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா போட்டிருக்காரு பாருங்க. முதல்ல கோதூளி, அப்புறம் சந்தியா ஆகமஹா, அதுக்கப்புறம் வன்னிய வேஷா. அப்படியே காட்டுல சுத்திட்டு வந்திருக்கான், என்னென்னத்தை எடுத்துட்டு தலையில அலங்காரம் பண்ணிட்டு இருக்கானோ, கழுத்துல மாலையா போட்டு இருக்கானோ, அப்படி வன்னிய வேஷா. ஒரு ஒரு காட்டுக்கு போயிட்டு வந்தவனுடைய ஒரு வேஷம், ஒரு டிஸ்கைஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு பகவானுக்கு. அப்படி அந்த கண்ணன் வரும் பொழுது இதெல்லாமும் இருக்கு. இந்த 4 சாமான்கள் என்ன ஆயிடுத்துன்னா, விரஜ சுந்தரியனாம் அந்த ஆயர்பாடி பெண்களுக்கு மன்மதனுடைய சேனை வர மாதிரி இருக்கான், சதுரங்க பலமா இருக்கான். இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து அனுபவத்துல இல்லாத வர முடியாது. வம்சஸ்வனஹ வத்ச விஹார பாம்சு சந்தியாகமஹ தஸ்ய ச வன்யவேஷः ஹாயாதி கிருஷ்ணே விரஜசுந்தரீணாம் ஆசீத் சதுஸ்கந்தம் அனங்க சைன்யம். அங்க சௌந்தரலஹரியில பார்க்கணும், சதுஷ்சக்கரம் மன்யே தவ முகமிதம் மன்மதரதம் யம் ஆருஹ்ய துருஹ்யத்யவனிரதம் அர்க்கேந்து சரணம் மகாவீரோ மாரப் பிரமத பதயே சஜ்ஜிதவதே சரஸ்வத்யா சூக்தீரம் இல்ல சஜ்ஜிதவதே சதுஷ்சக்கரம் மன்யே. அதாவது அந்த 4 அம்பாளுடைய 2 தாட்டங்கம் இருக்கும் இல்லையோ, தாட்டங்கம் 2 சக்கரங்கள். அவன் தேர்ல ஏறிண்டு வரணும் மன்மதன், அவன் ஏறுறதுக்கு அந்த தேர்ல 4 சக்கரங்கள் இருக்கணும். இங்க அம்பாளுடைய 2 தாட்டகம் 2 சக்கரம்னு சொல்லிட்டோம்னா பாக்கி 2க்கு எங்க போறது? அந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த கன்னத்துல படுறதோ இல்லையோ, அது இன்னொரு 2 சக்கரமா. அதனால 4 சக்கரங்கள். சதுஷ்சக்கரம் மன்யே தவ முகம் இதம் மன்மதரதம், ஓ முகமே மன்மதனுடைய ரதமா இருக்கு. யம் ஆருஹ்ய துருஹ்யதி அவனி ரதம் அர்க்கேந்து சரணம் மகாவீரோ மார பிரமத பதையே சஜ்ஜிதவதே. அவன் எப்படா தைரியமா போய் பிரமத கணங்களினுடைய ஒரு யோகீஸ்வரனா இருக்கக்கூடிய, பிரமத கணங்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடிய சிவனை போய் ஹவு டேர் ஹி டூ தட்ன்னு தானே கேட்போம் நம்ம. எப்படி அவனுக்கு தைரியம் வந்தது? கையில ஒரு ரதம் இருக்கு, அந்த ரதத்துல ஏறிண்ட உடனே அவனுக்கு ஃபீலிங்கே எப்படின்னா மகாவீரோ மாரா மாற, அவன் கொல்றதுக்கு தயாரங்க. பதம் போடுற ஆச்சாரியர்கள் பாருங்கோ, மகாவீரோ மாரஹா பிரமத பதையே சஜ்ஜிதவன், ரெடி. அவன் வந்து இனிமே ஐ கேன் ஃபேஸ் எனிதிங் அப்படின்னு நிக்கிறானா. ஐ கான்ட் அவாய்ட் சிலதெல்லாம் வந்து சௌந்தரலஹரிய பேரலா சொல்லித்தான் ஆகணும், அது வேற வழியே இல்லை. வம்சஸ்வனஹ வத்ச விஹார பாம்சு சந்தியாகமஹ தஸ்ய ச வன்யவேஷः ஆயாதி கிருஷ்ணே விரஜ சுந்தரீணாம் ஆசீத் சதுஸ்கந்தம் அனங்க சைன்யம். அடுத்தது சேனையை எடுத்துட்டு ஒரு ஒரு நகரத்துக்குள்ள போகணும் இல்லையோ, அது என்ன, அந்த ஒரு கோட்டைக்குள்ள ஒரு மதில் சுவர் கட்டி இருக்கக்கூடிய ஒரு ஒரு நகரம். இங்க வந்து பகவானே க்ஷேமபுரின்னு, அவன்தான் ஒரு நகரமே. ஒரு மதில் சுவர், ஒரு சேனைகள், இதெல்லாம் கொண்டு கிருஷ்ணமயமான ஒரு க்ஷேமபுரி அப்படின்னு நினைக்கிறாளாம் அந்த ஆயர்பாடிகள். அப்படின்னு நினைச்சுட்டா. சமாஸ்ருதாம் விப்ரம சைன்ய பேதைஹி காந்தியா ஸ்வயா கல்பித சாரு வப்ராம் ரஜஸ்திரியா கிருஷ்ணமயீம் வியஜானன்னு கிரீடார்களாம் க்ஷேமபுரியும் அபூர்வம். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு புரி. யூஸ்வலி கோட்டைக்குள்ள போய் உட்கார்ந்துட்டோம்னா அரெஸ்ட் ஆன மாதிரி நினைச்சுப்போம். சேனைங்கிறார், ஒரு கோட்டைங்கிறார், இதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து ஸ்ருங்காரமோ மன்மதனோ இல்ல ஒரு வாத்சல்யமோ இதெல்லாம் வராதே நமக்கு. ஆனா அதை கொண்டு போகிற விதத்தை பாருங்கோ, அபூர்வம் க்ஷேமபுரிங்கிறார். இது வந்து ஒரு வித்தியாசமான க்ஷேமம், நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நகரமா இருக்கு, விளங்கக்கூடியது எது? கிருஷ்ணமயி, கண்ணன் உருவமாகவே இருக்கு இந்த க்ஷேமபுரி. யாருக்கு? விரஜஸ்திரியா வியஜானன். இந்த ஆயர்பாடி பெண்கள்லாம் அவ என்ன நினைச்சுட்டான்னா, வியஜானன்னு கோபிகைகளுக்கெல்லாம் அவ இந்த இது வந்து ஒரு கிருஷ்ணமயும் க்ஷேமபுரின்னு நினைச்சுட்டாளாம் அவன்.
அவனை பார்த்துட்டு. ஏன்னா சந்தியா காலம் ஆன உடனே அந்த காட்டு வேஷத்துல அவன் பகவான் வரும் பொழுது அவ பார்த்த மாத்திரத்துல என்னென்ன பார்த்தாங்க, விப்ரம சைன்ய பேதைகி சமாஸ்ருதாம், எல்லாம் அந்த கிருஷ்ணமயம் க்ஷேமபுரிக்கு போறது. கண்ணன் மயமாக உருவமாக இருக்கக்கூடிய ஒரு நகரமே வருது. அந்த நகரம் எப்படி இருக்கு, அவனுடைய விளையாட்டுக்கள் தான் பலவிதமான சேனைகள். ஒரு ஒரு நகரத்தை வந்து கோட்டையை வந்து காப்பாத்துற மாதிரி சேனைகள்லாம் நிற்கும் இல்லையா. சைன்ய பேதைகி விப்ரம சைன்ய பேதைகி சமாஸ்ருதாம், அந்த கோட்டையை காப்பாற்றும்படியாக இருக்கும் காவல்காரர்களாக அல்லது அந்த போர் வீரர்களாக நிற்கக்கூடியது என்னன்னா அவனுடைய பலவிதமான சேஷ்டைகள். வர்றச்சேயே என்னமோ ஒருத்தன்ட்ட பேசுறான், இங்க பாக்குறான், அந்த கண்ணுக்குட்டியை தடவை கொடுக்கறான், இப்படி அவனுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு ஆக்ஷனும் வந்து விப்ரமம். விப்ரமம்னா அது வந்து ஒரு ரசிக்கத்தக்கதாக இருக்கக்கூடிய ஒரு ஹாவ் பாவம். ஹிந்தியில இந்த ஹாவ் பாவ்னா அது வந்து வேணும்ட்டே இன்னொருத்தர் பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு காரியம் பண்ணோம்னா அதை அவளை அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக பண்றது. இங்க அது மாதிரி இல்ல, கண்ணன் விளையாடுற விளையாட்டே, அவன் புருவல நிறுத்ததா இருக்கட்டும், ப்ரூ நயனாதி விப்ரமாகங்கிற கண்ணு பார்க்கறது, புருவம் பேசுறது, எல்லாமே அங்க வந்து ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டு தான் அவனுடைய ஒரு சைன்ய பேதை. இதுதான் வந்து சேனை, பலவிதமான சேனைகளும். அதுக்கப்புறம் அவனுடைய காந்தி பிரகாசம் இருக்கே, இப்படி விப்ரம சைன்ய பேதைகி சமாஸ்ருதாம், பலவிதமான ஒரு ஒரு தன்னை நோக்கி மனுஷா பார்க்கணும்னு அவன் நினைக்கல, ஆனா அவன் பண்ற வீதம் கோபிகைகள் அவனை பார்த்துட்டே இருக்கான். அப்படிப்பட்ட அவனுடைய ஆக்ஷன்ஸுங்கிற ஒரு ஒரு சேனையினால் அந்த ஜெஸ்டர்ஸ்னால சமாஸ்ருதாம், அப்படி இருக்கக்கூடிய அந்த உருவம், அதனுடன் கூடினதான அதற்கு ஆசிரியமாக இருக்கக்கூடிய ஒரு உருவம் ஃபர்ஸ்ட். அடுத்தது மதில் சுவர் வேணும் இல்லையோ. மதில் சுவர்னா அது கம்ப்ளீட்டா அந்த நகரத்தையே சரவுண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு மதில் சுவர் இருக்கிறார். ஸ்வயா காந்தியா கல்பித்த சாரு வப்ராமன்னர், தன்னுடைய காந்தியே ஒளியே தன்னை சுத்தி ஒரு வட்டமாக நிற்கிறது. கண்ணனோ இல்லையோ, நமக்கு இன்னும் ஒரு ஒளிவட்டமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கண்ணன் அவனை சுத்தி அப்படி காந்தி அப்படி நிக்கிறது, ஒரு கரிஸ்மா, ஒரு அதுதான் நம்ம சொல்லுவோம் எப்பவுமே. இது ரொம்ப பெரிய இவாளை பாக்கறச்சே நிஜமான ஒரு ஒளிவட்டம் கண்ணனுக்கு இருந்தது. இன் ஜெனரல் நம்ம வந்து கிட்ட நெருங்கிறதுக்கே யோசிப்போம் தெரியுமோ இல்லையோ. ஒரு பெரிய மதில் சுவர் ஒரு ஒரு கோட்டைக்கு இருக்குன்னா அந்த மதில் சுவரை பார்த்த உடனே ஐயோ கிட்டேயே போவான்டான்னு நம்ம இப்படி விலகிடுவோமோ இல்லையோ. ஏன்னா யாரா இதை தாண்டி அதுக்கப்புறம் உள்ள போய் ப்ரொடெக்ஷன் போட இருக்கக்கூடிய அந்த ஊரை எப்படி காங்கர் பண்றதுன்னு யோசிப்பானா இல்லையா. அந்த மாதிரி இந்த ஸ்வயா காந்தியா நம்ம எல்லாருக்குமே இந்த இது கேட்டதுன்னா ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் ஒண்ணு இருக்கும்பா. அதாவது நம்மளை தாண்டி வந்து ஒரு 10 இன்ச்சுக்கு நமக்கு வந்து ஒரு பிராணிக் சரீரம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது. அதாவது நம்மளுடைய இன்னர் எனர்ஜி இஸ் நாட் ஜஸ்ட் கன்ஃபைன்ட் பை த பாடி, பட் இட் இஸ் கன்ஃபைன்ட் இன் அ பாடி ஷேப் பியாண்ட் த பாடி ஷேப். இததான் வந்து ரெப்ரசன்டேட்டிவா வந்து புருஷ சுக்தத்துல சொல்லியிருக்கார். அத்தி அதிஷ்டத்து தசாங்குலம்ங்கிறது ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன். நம்மளுடைய பிராணிக் சரீரம் அந்த சரீரத்தை தாண்டி ஒரு 10 அங்குலத்துல நிக்கிறதுன்னு இருக்கு. அத்தியதிஷு தசாங்குலம். இங்க பகவானுடைய காந்தி அவனை சுத்தி அப்படி நிக்கிறச்சு, அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, கல்பித சாரு வப்ராம். வப்ரான மதில் சுவர். வப்ர கிரீடாங்கிற இடத்துல வந்து வப்ரன குட்டிச்சவருங்கிறது அதுக்காக சொல்லுவோம். இங்க வந்து வப்ரங்கிறது என்னன்னா மதில் சுவர். அந்த மதில் சுவர் கோட்டை சுவர் இருக்கே இப்ப வால்ல, அது வந்து கல்பித்த சாரு. மத்த கோட்டையெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து அது ஒண்ணும் பெரிய அழகா இருக்காது, பாக்குறதுக்கே பயமா இருக்கும். இங்க இருக்கிற காந்திய பார்த்தா நமக்கு வந்து அழகா ஆவலா இருக்கு அது கிட்ட போகிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு காந்தியினால சூழப்பட்டவனாக இருக்கான் கிருஷ்ண. ஸ்வயா காந்தியா தன்னுடைய காந்தியினாலேயே கல்பித்த செய்யப்பட்ட சாரு அழகான வப்ராம் ஒரு மதில் சுவரை கொண்டதான. அதுக்கப்புறம் கிரீடா அர்கலாம். அர்கலாங்கிறது வந்து யூஸ்வலி நமக்கு வந்து ஒரு ஒரு தாப்பாம்போ, கிரீடைங்கிற ஒரு தாப்பாள் போட்டு பூட்டி இருக்கு.
பலவிதமான ஒரு விளையாட்டுக்கள் அவன் லீலைகள் பண்றானே, அந்த லீலைகள்ங்கிற ஒரு தாப்பா. யூஸ்வலி அர்கலாங்கிறது என்னன்னா, எல்லா எந்த ஒரு ஸ்தோத்திரம் நம்ம ஒரு ஜபம் படிக்கிறதா இருந்தாலும் இல்ல தேவி மகாத்மியம் மாதிரி ஒரு பெரிய டெக்ஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அர்கலாங்கிறது அர்கலா ஸ்தோத்திரம்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு வந்து ரூபம் தேகி, ஜெயம் தேகி, சத்ருஞ்சகி, இந்த மாதிரி விஷயங்கள் நன்மையை போட்டு உள்ளே பூட்டி வைத்து கெட்ட விஷயங்களை வெளியே தவிர்க்கிறது, அதுதான் அந்த தாழ்பாள். சோ அர்கலாங்கிற ஸ்தோத்திரம் எப்படின்னா, எனக்கு நன்மைகள் உண்டாகட்டும் உன்னுடைய அருளால, உன்னுடைய அருளால கெடுதல்கள் விலகட்டும், அதுதான் அந்த ஒரு போட்டு பூட்டுறதுங்கிறது, தாப்பா போட்டு தள்ளுறது. அதுக்கப்புறம் இந்த ஸ்தோத்திரத்தை நம்ம படிக்கிறோம். இத வந்து ஒரு ஒரு சங்கல்பம் மாதிரி முதல்ல பண்ணிண்டு நம்மள நாமளே ஒரு ரக்ஷ பண்ணிண்டு தாப்பா போட்டுண்டு அதுக்கப்புறம் அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தென் வெள்ள வரும். இதுதான் அந்த அந்த ஒரு ஒரு கான்செப்ட் ஆஃப் திஸ் அர்கலா ஸ்தோத்திரம். இங்கேயும் அதே மாதிரி கிரீடா அர்கலாம், அவனுடைய பலவிதமான கிரீடைகள்ங்கிற ஒரு தாப்பாளை போட்டு பூட்டிடுறோம். கருத்தால படிச்சோமா இல்லையா, கிருஷ்ண கதைங்கிறது கதனீய உரு விக்ரமாக, அவனுடைய கதைகள் எல்லாம் வந்து சொல்லணும், கேட்கணும். சிரவணீய கதா, சிரவணீய உருக்கிரமகான்னு சொல்லியிருக்கார். அப்படி அவருடைய செயல்கள் எல்லாமே கேட்க தகுந்தவைகள், சொல்ல தகுந்தவைகளா இருப்பதனால அதுவே நம்மளை போட்டு அந்த கண்ணனுடைய ஒரு சிந்தனையில போட்டு லாக் பண்ணிடும் நம்மள. அதான் பாயிண்ட். கிரீடாங்கிற அர்கலான்னா அந்த கிரீடைய கேட்க 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 நமக்கு வந்து அது போட்டு அதே இடத்துல உட்காத்தி நம்மளை கன்ஃபைன் பண்ணிடும். இட் வில் கீப் அஸ் கன்ஃபைன்ட் அவனுடைய சிந்தனையில. அதுதான் நமக்கு வேணும். அப்படி கிரீடை எனும் லீலை எனும் ஒரு பூட்டை வைத்துக்கொண்டு தாழ்பாலை வைத்துக் கொண்டிருக்கும் கிருஷ்ணமயம் கண்ணன் உருவமாக இருக்கக்கூடிய அபூர்வாம் க்ஷேமபுரி. இந்த தாப்பாலை போட்டு பூட்டிட்டோம்னா இன்னும் பயம்தான் வரும் நமக்கு. ஆனா இங்க வந்து அப்படி இல்லை, இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. ஆகையினால நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு புரியா இருக்கு, ஒரு நகரமா இருக்கு. இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு நகரமா இருக்கேன்னு அந்த கோபிகைகள் தெரிஞ்சுண்டா. வியஜானன்னு விசேஷேன அஜானன்னு. அவளுக்கு வந்து கிருஷ்ணஸ்ய நிரதிசய சம்போக ஆனந்த ஹேதுதையா தம் ஆனந்த சாம்ராஜ்ய புரீம், இவர் எப்படி க்ஷேமாங்கிறதுக்கு வந்து சாதாரண நன்மை இல்லை, ஆனந்த சாம்ராஜ்யத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ஒரு நடமாடும் நகரம் இங்க அப்படிங்கிறார். அது தேசிகரோட ஒரு கண்ணோட்டம் எப்படி இருக்கு பாருங்க. சமாஸ்ருதாம் விப்ரம சைன்ய பேதைகி காந்தியா ஸ்வயா கல்பித சாரு வப்ராம் விரஜஸ்திரியா கிருஷ்ணமயீம் யஜானன்னு கிரீடார்களாம் க்ஷேமபுரீம் அபூர்வம். அடுத்தது அனுஸ்ரவாணாம் அவதம்ச பூதம். இந்த ஸ்லோகத்திலிருந்து ஒரு 4 ஸ்லோகத்துக்கு வந்து அந்த மயில்பீலியை வர்ணிக்கிறார். இந்த ஒரு ஸ்லோகத்தோட சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன். அனுஸ்ரவாணாம் அவதம்ச பூதம் பரஹாவதம்சேன விபூஷயந்தி அதிவ்யயா சர்மதிருஷைவ கோபி சமாதி பாஜாம் அபஜத் சமாதி. அந்த மயில்பீலி மயில் தொகை இருக்கும் இல்லையோ, அதை வந்து அவன் கண்ணன் வச்சுக்கிறான் தலையில. அனுஸ்ரவாணாம் அவதம்ச பூதம். இந்த மயில் தொகையினுடைய ஒரு சிம்பாலிசம் என்னன்னா, அது வந்து உபனிஷத் சாரமாக இருக்கக்கூடியது. அந்த மயில் பீலி கண்ணுல தெரிஞ்சாலே நமக்கு வந்து ஒரு மோட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் அந்த மயில், பலவிதமான வர்ணங்கள் கொண்டதான அந்த மயில் பீலி. அது என்னதான் பலவிதமான இதுவா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் ஒரே இடத்துல வந்து அந்த கண்ணன் இடத்துல வந்து ஐக்கியம் அடையிறது, கண்ணன் ரூபமாகவே மாறிடுறது. அதுதான் அந்த மயில்பீலினுடைய ரெப்ரசன்டேஷன் வந்து என்னன்னா வேதங்களினுடைய ஒரு இதுவாக சொல்றார். அனுஸ்ரவாணம் அவதம்ச பூதம், வேதங்களினுடைய அவதம்சம். அவதம்சம்னாலே ஒரு கிரெஸ்ட் ஜுவல், அந்த மாதிரி உங்களுக்கு உத்தமாங்க ஆபரணம். யூஸ்வலி அவதம்சம்ங்கிறது வந்து காதுல இருந்து வர, கர்ணாவதம்சம்ங்கிறச்ச காதுல தொங்க விடுறதுன்னு பேரு.
சாதாரண அவதம்சம்னா எனிதிங் தொங்க விடுறது. இங்கே அனுஸ்ரவாணம், அனு ஸ்ரூயதே, மறுபடியும் மறுபடியும் கேட்கப்படுகிறது. ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் ரிப்பீட் பண்றதுனால வேதத்துக்கு அனுஸ்ரவகான்னு பேரு. அனுஸ்ரவாணம் இந்த வேதங்களுக்கு அவதம்ச பூதம்னா அப்படியே வந்து சூடாமணி போல விளங்கக்கூடியதுன்னு எடுத்துக்கணும். அது என்ன? உபனிஷத்து. அனுஸ்ரவாணாம் அவதம்ச பூதம், வேதங்களுக்கு சூடாமணி போன்ற விளங்கக்கூடியது எதுன்னா அந்த பரஹாவதம்சேன விபூஷயந்தி. அப்படி இருக்கக்கூடிய அப்படி ஸ்திதம் இருக்கும் அவனை சாரி, இந்த இந்த கண்ணனை, கண்ணனுக்கு தான் இதை சொல்றது. நான் வந்து பரஹாச்சூடம் அந்த இது வந்து உபனிஷத் பூதம் நினைச்சுட்டேன். இங்க வந்து கண்ணனை தான் சொல்றார். உபனிஷத் சாரமாக இருக்கக்கூடிய கண்ணனை பர்ஹ அவதம்சேன விபூஷயந்தி. அதுதான் அந்த கான்ட்ராஸ்ட் காமிக்கிறேன். வேதங்களுக்கு சூடாமணி போல இருக்கக்கூடியவனை மயில் தோகைங்கிறத தலையில வந்து ஒரு சூடாமணி மாதிரி வைக்கிறாளாம் இந்த கோபி. யாரு? யசோதையா தான் இருக்கும், வேற யாரு? அந்த யசோத அவனுக்கு விபூஷயந்தி, அவனுக்கு அலங்காரம் பண்ணி விட்டு, அவளுக்கு வந்து எல்லா யோகிகளும் என்ன யூஸ்வலி மனசுல அப்படியே தியானம் பண்ணுவா, அந்த மயில்பீலிய நினைச்சுப்பா, அந்த புல்லாங்குழல் இசை, கண்ணன், இத வந்து திவ்யமான சக்ஷுஸ் யோகஜ பிரத்யக்ஷத்துல மனசுல தியானம் பண்ணி, அங்க ஒரு கண்ணு இருக்கும் இல்லையோ, உள்கண்ணுங்கிறோமோ இல்லையோ, அந்த பிரத்யக் சக்ஷு, அந்த அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய யோக கண்ணுனால அவர்கள் பார்க்கிறார்கள் கண்ணனை. அப்போ பார்த்து சமாதி நிலையை அடைகிறார். இங்க நம்ம யசோதை என்ன பண்றான்னா, நமக்கு இருக்கிற மாதிரியே கண்ணு அவளுக்கு, தோல்னால பண்ணப்பட்ட கண்ணு, சர்ம திருஷாங்கிற. எல்லாம் தோல்னால தானே நம்மளுடைய அங்கங்கள் எல்லாம் இருக்கு. சர்மனா தோல், அந்த தோல்னால பண்ணப்பட்ட கண்ணு. இந்த கண்ணு எப்படி இருக்கு? திவ்யமான கண்ணு கிடையாது. அதிவ்யா சர்ம திருஷா, திவ்யம் இல்லாத மனுஷன் மானுஷமாக இருக்கக்கூடிய அந்த தோல்னால பண்ணக்கூடிய கண்ணுனால இந்த கோபி இப்ப என்னாச்சு, யசோதைக்கு சமாதி பாஜாம் சமாதிம் அபஜது, சமாதி நிலையில் பார்க்கக்கூடிய அந்த யோகிகளின் சமாதியை இவ அடைஞ்சா. ஒண்ணும் இல்ல, தத்துவம் என்னன்னா, தாற்பயம் என்னன்னா, இந்த இடத்துல அந்த கண்ணனுக்கு இவர் வந்து மயில்பீலிய அலங்கரண பொருளாக மேல வைக்கிறார். அதை வைக்கும் பொழுது, அதை வச்ச உடனேயே அந்த கண்ணன் இவ்வளவு அழகா இருக்கானேன்னு மெய்மறந்து பார்த்துட்டு இருக்கா அந்த கண்ணனை. புரியுமா? அப்போ அவளுடைய கண்ணு பூரா அந்த கண்ணனுடைய விக்கிரகம் தான் இருக்கு. இதுல வந்து வலுக்கட்டாயமா புடிச்சு உள்கண்ணுல கொண்டு வந்து நிறுத்தி கிருஷ்ணத அந்த பிரச்சனையே கிடையாதுங்க. நேரடியா பாக்கறா, பார்த்த மாத்திரத்துல அந்த இடத்துல சமாதி நிலைக்கு போயாச்சு கோபி. அனுஸ்ரவாணாம் அவதம்ச பூதம், இந்த வேதங்களுக்கெல்லாம் வந்து சூடாமணி போல விளங்கக்கூடிய கண்ணனை பர்ஹாவதம்சேன சூடாமணியாக மயில்பீலி, அந்த மயில்தோகையை விபூஷயந்தி, அந்த மயில்தோகையை வைத்து கண்ணனை அலங்கரணம் செய்யக்கூடியவளான கோபி யசோதை சமாதிம் அபஜது, சமாதி நிலையை அடைந்தாள். என்ன யாருடைய சமாதினா, சமாதி பாஜாம் சமாதி, யோகிகளுடைய ஒரு சமாதி நிலையை அடைந்தாள். எப்படி அடைந்தாள்? நது யோகஜ பிரத்யக்ஷேன கிந்து அதிவ்யா, திவ்யமில்லாத இந்த சாதாரண கண்ணுனாலேயே அவ சமாதியை அடைஞ்சாங்க. என்ன தவம் செய்த நீன்னு ஏன் பாட மாட்டா? அனுஸ்ரவாணாம் அவதம்ச பூதம் பரஹாவதம்சேன விபூஷயந்தி அதிவ்யா சர்மதிருஷைவ கோபி சமாதி பாஜாம் அபஜத் சமாதி. இந்த இடத்துல கேனச்சித்து வியாஜேன கோபத்தருணிங்கிற ஏதோ ஒரு சின்ன ஆயிற்சிறுமி அவனுக்கு அலங்காரம் பண்ணா அவளே சமாதி நிலையை அடைந்தாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல கோபிங்கிறது இங்க யசோதையே சொல்லலாம். தினம் தினம் அவனுக்கு வந்து அலங்கரணம் பண்ணி விடுறது அவதானே காலங்கார்த்தால, அதனால அவளுக்கு தானே அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கணும். அதனால சொல்றேன். இல்ல இந்த ட்ரெண்ட்ல உங்களுக்கு யௌவனம்னு சொன்னதுனால ஒரு சின்ன கோபிகை அவனுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சா, அதனால வச்சா, உடனே அவளுக்கு வந்து மெய்மறந்து நின்னா அப்படியும் எடுத்துக்கலாம். அனுஸ்ரவாணாம் அவதம்ச பூதம் பராவதம்சேன விபூஷயந்தி அதிவ்யா சர்மதிருஷைவ கோபி
சமாதி பாஜாம் அபஜத் சமாதி. இந்த பர்ஹாவதம்சம்னு சொன்ன உடனே தேசிகருக்கு வந்து ஒரு 4 ஸ்லோகம் அந்த அந்த மயில்பீலிக்கே போட்டாகணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அதனால அடுத்த 4 ஸ்லோகம் வந்து சேர்ந்து படிச்சிருவோம். ஃபுல்லா வந்து அந்த மயில்பீலி பர்ஹத்தினுடைய ஒரு வர்ணனை தான். வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம்.